சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் தான் நமக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்க முடியுங்க. இன்றைக்கி எனக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுரியும் மருதாணியும் தேவைப்பட்டது. அதை இன்றைக்கி சாயந்தரமாக மாடிக்கு போய் நான் பறிக்கலான்னு போயிருந்தேன். அவுரி இலைகள் பார்த்தீங்கன்னா பறிக்காமல் அப்படியே ரொம்ப முத்தி போச்சுங்க. இது இளம் இலைகளாக இருந்தால் கொஞ்சம் அழகாக நல்ல ஒரு பச்சை கலரில் இருக்குது. கொஞ்சம் இலைகள் முத்தி போச்சுன்னா டார்க்காக மாறிடுதுங்க. இது நம்ம செடியில் பறிக்காமே இந்த நிறம் எப்படி மாறுது பார்த்தீங்களா? நம்ம இன்னும் இதை பறித்து அரைச்சி தலைக்கு தேய்க்கும் போது இன்னும் நல்லா கருகருன்னு மாறிடுங்க. அது இல்லாத இந்த அவுரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விதைகள் கிடச்சிது. அந்த விதைகள் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி பறித்து எடுத்துக்கிட்டேன். இந்த விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் முளைக்கவே முளைக்கலைங்க. நம்ம ஒரு 50 விதைகள் போட்டோன்னா அதில் ஒரு 5-6 விதைகள் தான் முளைக்குது. முளைப்பு திறன் கொஞ்சம் கம்மி தாங்க இது. அதனால் விதைகள் போட்டு முளைக்கலைன்னா நீங்கள் யாரும் கஷ்டப்படாதீங்க. போட்டுக்கிட்டே இருங்க. எப்படியாவது உங்களுக்கு ஒரு 2 செடியாவது முளைச்சிரும். எனக்கும் அப்படி தாங்க 2-3 வாட்டி போட்டு கடைசியாக தான் எனக்கு முளைச்சி வந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் விதைகள் கிடச்சிது. அவுரி செடி பார்த்திங்கன்னா என் மாடி தோட்டத்தில் ஒரு 3 செடி தான் வச்சுருக்கேன். இந்த 3 செடிகள்லேயும் இப்போ இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மருதாணியும் இருக்குது. அந்த மருதாணியை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இன்றைக்கி மருதாணியை அரைச்சி தலையில் தேய்ச்சிட்டு நாளைக்கு இந்த அவுரி இலைகளை அரைச்சி தேய்ச்சேன்னா ஒரு நல்ல மாற்றம் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி தான் நம்ம தேய்க்கணும். ஒரு நாள் மருதாணி, மறுநாள் அவுரின்னு தான் தேய்க்கணும். இந்த அவுரி இலைகளை நம்ம தலைக்கு தேய்க்கும் போது இதில் ஒரு 2 பொருள் சேர்த்து தான் நம்ம இதை தலைக்கு தேய்க்கணுங்க. அது என்னென்ன பொருள்னு உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் நான் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த இயற்கையான இண்டிகோ பிளான்ட்டை நம்ம அரைச்சி தலைக்கு தேய்க்கும் போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியுதுங்க. உங்கள் வீட்லேயே இதே மாதிரி இண்டிகோ பிளான்ட் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இலைகள்னால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. தலைக்கும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை நல்லா அரைச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. ஷாம்புலாம் போடாமல் நீங்கள் தலைக்கு வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய அவுரி இலைகள் கிடச்சிருக்கு. நம்ம மருதாணி அரைச்சி தேய்க்கும் போது நம்ம முடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் மாறும். அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த அவுரி இலைகளை நம்ம அரைச்சி தேய்க்கணும். இந்த மாதிரி தேய்க்கும் போது தான் நம்ம தலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். முடியும் நமக்கு கருமையாக மாறுங்க. முடி வளர்ச்சியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் வராது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம இதை மாறி தேய்ச்சிக்கிட்டே வரணுங்க. இப்படி தொடர்ந்து தேய்ச்சிக்கிட்டே வரும்போது நமக்கு முடி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கருமையாக நல்லா மாறும். அதுக்குன்னு ரொம்ப கருகருன்னு டை அடித்த மாதிரிலாம் மாறாதுங்க. ஒரு இயற்கையான கலர் எப்படி கிடைக்குமோ அது மாதிரி நமக்கு கிடைக்கும். இயற்கையை நேசிப்போம். நன்றி.